வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமார்த்தர் அவர்கள் மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ரங்கா ரங்கா அப்படின்னு சொல்லும் பொழுதே மனதுக்கு ஒரு இதம் வரும். யாராவது ஸ்ரீரங்கம் பெருமாளை மனதில் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரிங்க நினைச்சிட்டு ரங்கா 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 அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறீர்களா? அப்ப மனசு அப்படியே ஒரு நதி மாதிரி அப்படியே ஒரு குளுமை படர்ந்து அப்படியே சாந்தமாகும். அதை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். காவிரி கரைக்கும் கொள்ளிடத்தினுடைய கரைக்கும் நடுவுல ஒரு தீவு மாதிரி அமைந்திருக்கிற அந்த கோவில்ங்கிறது மிக பிரம்மாண்டமான கோவில். ஒரு பக்கம் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தாயார், இன்னொரு பக்கம் அங்க சக்கரத்தாழ்வார் ரொம்ப அற்புதமான சாநித்தியத்தோட காட்சி தருகிற ஒரு அற்புதமான சந்நிதி. அதைவிட முக்கியமாக உடையவர் என்கிற ராமானுஜர் அப்படியே எழுந்துருளி இருக்கிறத நாம கண்கூடாக தரிசித்து பிரமிக்க முடியும். அப்படியே நமக்கு எதிர்த்தாப்புல நகங்கள் எல்லாமே அப்படியே காட்சி தர நம்ம உடையவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார். பார்க்கும் போதே சிரிப்பு வந்துடும். ராமானுஜரை தரிசிக்கும் போது அந்த கோவிலுடைய கோபுரங்களே அவ்வளவு சக்தி வாய்ந்தவை, அவ்வளவு அமானுஷ்யம் நிறைந்தவை. அந்த கோபுரத்தை ஒரு 5 நிமிடம் பார்த்திருந்தாலே நம்ம பாகம் எல்லாமே விலகிடும். நிறைய பேரு அந்த காலத்துல சில குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளார போக முடியாது அப்படின்னு, இந்த ஸ்ரீரங்கம் இல்லை பல கோவில்கள்ல அது மாதிரிலாம் சொல்லப்படுவது இல்லையா? ஆனால் வயதானவர்களும் கால் நடக்க முடியாதவர்களும் கோபுரத்தை பார்த்தாலே தரிசனம் கிடைத்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான க்ஷேத்திரம் தான் ஸ்ரீரங்கம் திருக்கோவில். சைவம் வைஷ்ணவம்ங்கிற பாகுபாடெல்லாம் அவங்களுக்கு, ஆனா சைவ வைணவ பேதங்கள் இல்லாம தரிசனம் பண்றதுதான் நம்ம சாமானிய பக்தர்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் திருச்சிக்கு வந்தவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணுவாங்க, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரையும் தரிசனம் பண்றது வழக்கமா வச்சிருக்காங்க. அதே போல திருச்சியை சேர்ந்தவர்களே கூட, திருச்சியிலேயே இருப்பவர்கள் கூட திருவானைக்காவலுக்கும் போவாங்க, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்த பூமி தான் அந்த மலைக்கோட்டை மாநகரம்னு சொல்லப்படுகிற திருச்சி. அந்த ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்க போய் தாயார் சந்நிதியில் மனதார பிரார்த்தனை செய்யணும். ரங்கநாதரை சேவிக்கணும், உடையவரை சேவிக்கணும், சக்கரத்தாழ்வாரை சேவிக்கணும், தாயாரை முக்கியமாக சேவிக்கணும். மற்றவர்களுக்கு நீங்க வாங்கிட்டு போறீங்களோ இல்லையோ, ஆனா தாயார் சன்னதிக்கு போகும்போது ஒரு முறமாவது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. சுக்கிர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும், கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் அப்படின்னாக்க அங்க தாயாரை நாம தரிசிக்கணும். அதே போல கடன் தொல்லையில இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையிலிருந்து மீளவே முடியலீங்களே அப்படின்னு இருக்கிறவங்க, எங்க வீடு கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால எங்க குடும்பத்துல எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வுமே நடக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க போக வேண்டிய திருத்தலம், தரிசிக்க வேண்டிய திருத்தலம் ஸ்ரீரங்கம். நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு போய் திருமண பாக்கியம் கைகூடியிருக்கு. ஸ்ரீரங்கம் திருத்தலத்துக்கு வந்து வேண்டிக் கொண்டு திரும்பியவர்களுக்கு ஒரு மண்டல காலத்திற்குள்ளார கடன் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தருணங்களை தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார், ரங்கநாத பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே பள்ளி கொண்ட நிலையில இருக்கிற ரங்கநாதரை, பள்ளி கொண்ட பெருமாளை, ரங்கநாதர்னு இல்லை, பள்ளி கொண்ட பெருமாளை நாம தரிசனம் பண்றது விசேஷம். அப்படி ஒரு பள்ளி கொண்ட பெருமாள் குடிகொண்டிருக்கிற, அங்க அருளாசி கொண்டிருக்கிற, தந்து கொண்டிருக்கிற அந்த பெருமாள் கோவிலுக்கு நாம் சென்று தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டால் நம்ம வாழ்க்கையில
நமக்கு நல்லபடியான சுகபோகமான வாழ்க்கையை தந்துடுவார். காசு பணம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும். நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும்னா அது எல்லாமே இப்ப பணத்துக்குள்ளார அடங்கிட்ட வாழ்க்கையா போயிடுச்சு. இந்த லௌகீகத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். பசங்களை காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னா பணம் தேவையா இருக்கு. வீடு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், மனை வாங்கணும், பூமி வாங்கணும்னா அதற்கு கடன் பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கு அப்படின்னாக்க அங்க பணம் தேவையா இருக்கு. கடன்ல சிக்கி கடன் வட்டியும் தவணையுமா கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு பணம் முக்கிய பிரதானமா இருக்கு. சம்பள உயர்வு கிடைக்காதான்னு ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. இவங்க எல்லாம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் தான் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற அந்த புண்ணிய கஷேத்திரம். காவிரி கரைக்கும் கொள்ளிடத்துக்கும் இந்த பக்கம் காவிரி, இந்த பக்கம் கொள்ளிடம், நடுவுல ஸ்ரீரங்கம். ஒரு தீவு போல அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் புண்ணிய கஷேத்திரத்துக்கு ஒரு முறையாவது செல்லுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை அரங்கனை தரிசித்து வந்தால் பல அதிசயங்களை நம் வாழ்க்கையில் அருளப் பண்ணுவார் ரங்கநாத பெருமாள், அந்த தாயார். அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வாருங்கள் ஒரு தடவையாவது. அதுவும் இப்ப வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்திலேயோ அல்லது எந்த மாதத்திலோ அல்லது மார்கழி மாதத்திலெல்லாம் கூட்டம் பின்னி எடுத்துரும். மார்கழியினுடைய ராப்பத்து பகல் பத்து அப்படிங்கிற உற்சவங்கள் விழாக்கள் அப்படின்னு கோலாகலமாய் திருப்பாவையை அங்க பாடும் பொழுது, அங்க அரையர் சேவை நடக்கும் பொழுது பெருமாளதை சந்தோஷமாக பார்ப்பார், கேட்பார். அந்த சந்தோஷத்துல வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்வார். அவர்கள் கேட்டதையெல்லாம் தந்து கொடுப்பாராம். அவர்கள் நினைத்ததையெல்லாம் பூரிப்போடு செய்து கொடுப்பாராம். அந்த பெருமாளை புரட்டாசின்னு இல்லை, மார்கழி மாதம்னு இல்லை, எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று, ஸ்ரீரங்கம் புண்ணிய கஷேத்திரத்துக்கு சென்று அங்கே தரிசித்து வாருங்கள். முடிந்தால் காவிரியில் நீராடி அரங்கனை தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத எல்லா செல்வங்களையும், எல்லா நிம்மதிகளையும், சந்தோஷங்களையும் ஸ்ரீரங்கம் பெருமாளும் தாயாரும் நிச்சயமாக தருவார்கள். நமஸ்காரம்.